உங்களுடைய அட்சய லக்னம் ரிஷபமாக இருக்குன்னா இந்த ரிஷபத்தினுடைய தன்மைகள் எப்படி எல்லாம் வேலை செய்யும்னு பார்த்தா, நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தளவுல உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் இவன் தாங்குவான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல வேலைகளை வாலண்டியா இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது ரிஷபம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு நிறுவனத்துல இந்த ரிஷப லக்னக்காரர்கள் நிறைய பணி செய்யறாங்கன்னா அவங்கள தைரியமா அவங்கள நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். அவங்களே அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி பார்த்து அதை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்குன்னா, சில நேரங்களில் இவங்க கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கடன் வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே பயப்படக்கூடிய ஒரு கடனாலாம் இருக்காது. அடிக்கடி தீரக்கூடிய இஎம்ஐ மாதிரி உள்ள கடன்கள் தான் இருக்கும். அதை அவங்க ஈஸியா கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய திங்கிங் எதை பத்தி இருக்கும்னா கடனை பத்தி மட்டும்தான் இருக்கும். கடன் வாங்கலாமா, இல்ல இந்த கடனை கொடுக்கணுமே, என்ன பண்றது அப்படிங்கிற யோசனைகள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய படிப்பு எப்படி தெரியுமா, மனசுக்கு பிடித்த கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா கணிதம் சம்பந்தமான கல்வியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை. கம்ப்யூட்டர் சிஸ்டம், கணிதம், டெக்னாலஜி சம்பந்தமான கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் உபதேச கல்விகள், டீச் பண்ற மாதிரியான கல்விகளும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.